Hello, my dear students. I welcome you all for my channel Science with Elin. நம்ம டாபிக் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்ன? எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் கெமிஸ்ட்ரிக்கு என்ன ரிலேஷன்? நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தேன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும். இந்த மாதிரி ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்துச்சுன்னா அதுதான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அது தானாகவே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மரத்துலேருந்து ஒரு லீவ் டிட்டாச் ஆகி கீழே விழுகிறது, மலை மேலேருந்து தண்ணி கீழே வர்றது, இதெல்லாம் தானாக நடக்குது, நம்ம ஒன்றும் செய்யலை. ஸோ இது மாதிரி தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தானாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இன்னும் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, அதுக்கு அது ரியாக்ட் பண்ணணும்னா நம்ம கரண்ட்டை கொடுத்தா தான் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். நம்மளோட இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதை என்ன மாதிரி ரியாக்ஷன் சொல்லுவோம்? நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பான்டேனியஸ் நம்ம தேவையில்லை, அங்கே கெமிக்கல் எனர்ஜி அது வாட்டுக்கு நடந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்தா தான் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றது தான் நான் ஸ்பான்டேனியஸ். அங்கே நம்மளோட இன்வால்மெண்ட் வேணும். நிறைய நம்பர் ஆஃப் மெட்டல்ஸை, சோடியம் ஹைட்ராக்சைடு, குளோரினை, ஃப்ளூரினை, இது மாதிரி மெனி அதர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம இந்த எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தடு மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன், இம்பார்ட்டண்ட் டாபிக். இதை வச்சு நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப எனர்ஜி எஃபிஷியன்ட், லெஸ் பொல்யூஷனை நமக்கு கொடுக்காது, கிரியேட்டிங் நியூ டெக்னாலஜிஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இங்கே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம். இது நம்ம பார்த்த நர்வ் செல்ஸ்லாம் நமக்கு செல்லேருந்து பிரெயினுக்கும், பிரெயின்லேருந்து செல்லுக்கும் நடக்கிற அந்த டிரான்சிஷன், சென்சரி சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி மூலமாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பற்றி நம்ம படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சரி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே இந்த ரெண்டு பேர் தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஒன்று எலக்ட்ரோகெமிக்கல் செல், இன்னொன்று எலக்ட்ரோலிட்டிக் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு சொன்னால் அடுத்து ஞாபகம் வர வேண்டியது கேல்வானிக் செல் தான். எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறும். எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறும். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அது மூலமாக கரண்ட்டை கொடுத்தா அது எலக்ட்ரோகெமிக்கல் செல். இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்தா தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோலிட்டிக் செல் ஆர் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தனா ஃபர்ஸ்ட் இந்த கேல்வானிக் செல், எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இல்லாட்டி இதை டேனியல் செல்னு கூட சொல்லலாம். டேனியல் செல்லை எடுத்துக்கிட்டு தான் நம்ம எக்ஸ்பிளைனே கொடுக்க போகிறோம் கேல்வானிக் செல்லை. கேல்வானிக் செல் வேறு டேனியல் செல் வேறையான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்று தான், ரெண்டு பேருமே எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டேனியல் செல்லில் பார்த்தேன்னா அங்கே டிப் பண்ணிருக்கிற எலக்ட்ரோடு வெறும் காப்பரும் ஜிங்காவும் மட்டும்தான் இருக்கும். வேற கேல்வானிக் செல்லில் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரோடு எந்த மெட்டலாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கேல்வானிக் செல்லை தான் பார்க்க போகிறோம். ஆனால் யாரை எடுத்துக்கிட்டு? டேனியல் செல் எடுத்துக்கிட்டு. டேனியல் செல்லுக்கும் கேல்வானிக் செல் ரெண்டு பேருமே எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டேனியல் செல்லில் நம்ம எடுத்துக்க போகிற எலக்ட்ரோடு ஒருத்தர் காப்பர், ஒருத்தர் ஜிங்க்கு. பட் கேல்வானிக் செல்லில் நம்ம எந்த மெட்டலை வேணால் எலக்ட்ரோட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே நம்ம கேல்வானிக் செல்லை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டேனியல் செல் தட் இஸ் காப்பர் அண்ட் ஜிங்க் எலக்ட்ரோடை வச்சு தான் நம்ம இந்த கேல்வானிக் செல்லை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த கேல்வானிக் செல்லை வச்சு தான் நம்ம கேல்வானிக் செல்லோட ஃபங்க்ஷனை நம்ம டேனியல் செல்லை வச்சு தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஜிங்கையும் காப்பரையும் தான் நம்ம எலக்ட்ரோட யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு மெட்டலை யூஸ் பண்ணால் அது கேல்வானிக் செல். ஆனால் ரெண்டு பேருமே என்ன செல் தான் சொல்கிறேன்? எலக்ட்ரோகெமிக்கல் செல் தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதுதான் செல். பாரு, இந்த செல்லில் ரெண்டு ஹாஃப் செல் இருக்குது. இது ஒரு ஹாஃப் செல், இது ஒரு ஹாஃப் செல். இந்த பக்கம் இருக்கிறது ஆனோடு ஹாஃப் செல்லு, அந்த பக்கம் இருக்கிறது கேத்தோடு ஹாஃப் செல்லு. ஆனோடில் எப்பயுமே ஆக்சிடேஷன் தான் நடக்கும், கேத்தோடில் எப்பயுமே ரிடக்ஷன் தான் நடக்கும். பார்த்துக்கணும். இந்த ஆனோடில் ஹாஃப் செல்லில் யார் இருக்கானா
ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் ஜிங்க் ராடை டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனோடு செல்லில் யார் இருக்கா? ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4ல ஜிங்க் ராடை டிப் பண்ணி வச்சுருக்கோம். கேத்தோட யார் இருக்கா? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் காப்பரை டிப் பண்ணி வச்சுருக்கோம். காப்பர் ராடை டிப் பண்ணி வச்சுருக்கோம். கேத்தோட யார் இருக்கா? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் காப்பர் ராடை டிப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஜிங்க் ராட் இஸ் dipped in zinc sulfate solution, copper rod is dipped in copper sulfate solution. Zinc acts as here anode, copper acts as here cathode. பார்த்துக்கணும், இப்படி தான் வச்சுருக்கோம். தென் இந்த ரெண்டு ஹாஃப் செல்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெர்டட் யூடியூப் இருக்குது. இந்த இன்வெர்டட் யூடியூப் என்னன்னா அதில் பொட்டாசியம் குளோரைடு இல்லாட்டி சோடியம் சல்ஃபேட் இது மாதிரி எலக்ட்ரோலைட்டை எடுத்து வச்சுருப்பாங்க. இது எதுக்காகனா இது வந்துட்டு இங்கே எக்ஸஸாக ஜிங்க் 2+ வார்ம் ஆகும்போது இதுலேருந்து சம் அயான்ஸ் வந்து அந்த ஜிங்க் 2+ஓட சேர்ந்துக்கிறோம். இது நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட் இதில் ஞாபகம் வச்சுக்கோ. இவங்க ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு ஹாஃப் செல்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இன்வெர்டட் யூடியூப். அந்த இன்வெர்டட் யூடியூபுக்கு என்ன பேர்? சால்ட் பிரிட்ஜ். அந்த சால்ட் பிரிட்ஜில் யாரை வச்சுருப்பாங்க? பொட்டாசியம் குளோரைட். ஸோ இந்த இன்வெர்டட் யூடியூப்பில் அகார் அகார் மீடியம் வேற இருக்கும். அதில் தான் அந்த KCl உள்ளே வச்சுருப்பாங்க. பார்த்துக்கணும், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரெண்டு ஹாஃப் செல்லையும். மேலே ஒரு எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் கொடுத்து வோல்ட் மீட்டரையும் வச்சுருக்கோம். கீ இருக்குது. ஸோ இது எக்ஸ்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. எதுக்காகனா இது வழியாக போகிற கரண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. கரண்ட் எந்த பக்கம் போகுது, கரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த வோல்ட் மீட்டர் இருக்குது இங்கே. சரியா? ரைட். ஸோ இது எல்லாமே இருக்குது, பார்த்தாச்சு. ஸோ இங்கே உள்ள இந்த செட் ஆஃப் டேனியல் செல் என்னது? ஜிங்க் ராட் இஸ் டிப்ட் இன் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், காப்பர் ராட் இஸ் டிப்ட் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஜிங்க் இங்கே ஆனோடா இருக்குது, ஆக்சிடேஷன் நடக்கும். காப்பர் இங்கே கேத்தோடா இருக்குது, இங்கே ரிடக்ஷன் நடக்கும். ஜிங்க் இப்போ என்ன செய்யும்னா ஜிங்க் ராடில் உள்ள அந்த ஜிங்க்கு, மெட்டாலிக் ஜிங்க்கு என்ன பண்ணுனா 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணி அப்படியே இந்த ராட்லேருந்து சொல்யூஷனுக்கு வரும். 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது. இப்போ எலக்ட்ரான்ஸு இந்த வழியாக லாஸ் ஆன இடத்துல இந்த இந்த ஸ்ட்ரிப்பில் இருந்து எலக்ட்ரான் இங்கே அப்படியே மூவ் ஆகும். இந்த மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தியா? எலக்ட்ரான் அப்படியே எலக்ட்ரான் லாஸ் ஆகி ஜிங்க் 2+ சொல்யூஷனுக்கு வரும். அந்த எலக்ட்ரான் மேலே கூடி ஃப்ளோ ஆகும் அடுத்த எலக்ட்ரோடுக்கு. ஸோ அதனால தான் ஆனோடில் என்ன சார்ஜ் போட்டிருக்கோம்? மைனஸ் சார்ஜ். பார்த்துக்கணும், எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறது அங்கிட்டு போகுதுன்றது தான் இண்டிகேட் பண்ண இங்கே மைனஸ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரான் இங்கே போகும். அப்போ இங்கே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதான் ஆக்சிடேஷன். ஜிங்க் இட்ஸ் லாஸஸ் இட்ஸ் எலக்ட்ரான், லாஸஸ் இட்ஸ் 2 எலக்ட்ரான். அப்புறம் ஜிங்க் 2+ ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனுக்கு வருது. எலக்ட்ரான் அப்படியே மூவ் ஆகி நெக்ஸ்ட் எலக்ட்ரோடுக்கு போகுது. அங்கே பார்த்தேன்னா காப்பர் சல்ஃபேட் எப்படி பிரிஞ்சிருக்கும்னா Cu2+ SO4 2- பிரிஞ்சிருக்கும். இந்த Cu2+ என்ன பண்ணும்னா இது கொடுக்குற எலக்ட்ரானை வாங்கி காப்பராக இங்கே வந்து கேத்தோடில் டெபாசிட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது சொல்யூஷனில் Cu2+ எலக்ட்ரான் இல்லாமல் நிற்கும். இங்கே வர்ற 2 எலக்ட்ரானை வாங்கி Cu2+ எலக்ட்ரானை வாங்கி Cuவா டெபாசிட் ஆகும் எங்கே? கேத்தோடில். அப்போ ஜிங்க் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, காப்பர் 2+ எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால ஆக்சிடேஷன், எலக்ட்ரானை இது வாங்கிக்கிடுது, அதனால ரிடக்ஷன். இப்படி எலக்ட்ரானோட ஃப்ளோ இங்கேருந்து இங்கே போகுது. இந்த எலக்ட்ரோட்லேருந்து இங்கே போகும்போது கரண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் கரண்ட் வரும். கரண்ட் இந்த பக்கம் வர ஆரம்பிக்கும் காப்பர்லேருந்து ஜிங்க்குக்கு. ஸோ இதுதான் இங்கே நடக்கிற ரியாக்ஷன், பார்த்துக்கணும். ஸோ இங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸை நம்ம ரியாக்ஷனாக சொல்லணும். எஸ் ஆனோடிக் ஹாஃப் செல்லில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ராடை டிப் பண்ணி வச்சுக்கோம் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில். அங்கே ஆக்சிடேஷன் நடக்கும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஜிங்க் 2+ மாறுது, 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணி. தென் கேத்தோடிக் ஹாஃப் செல்லில் காப்பர் ராடை டிப் பண்ணி வச்சுருக்கோம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில். அங்கே ரிடக்ஷன் நடக்கும். காப்பர் 2+ பார்த்தீங்கன்னா இது கொடுத்த 2 எலக்ட்ரானை வாங்கி காப்பராக கேத்தோடில் படியும். ஸோ இதான் 2 ஹாஃப் செல்லையும் நடக்கிற ரியாக்ஷன். அப்போ ஆனோடில் நடக்கிற ரியாக்ஷன், கேத்தோடில் நடக்கிற ரியாக்ஷன். ஓவரால் ரியாக்ஷன் என்ன? இந்த பக்கம் ரியாக்டன் சைடில் இருக்கிறதா மொத்தமானது ஜிங்க்கு காப்பர் 2+ போட்டாச்சு. தென் என்ன பண்ணோம்? ஜிங்க் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது, அப்போ Zn2+. காப்பர் 2+ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, அப்போ காப்பராக டெபாசிட் ஆயிடுச்சு. ஸோ அதான் இந்த ஓவரால் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு
இப்போ பார்த்தேன்னா நான் சொன்னேன் சால்ட் பிரிட்ஜை பற்றி சொன்னேன். சால்ட் பிரிட்ஜ் தான் ஒரு யூடியூப். யூடியூப் ஒரு இன்வெர்டட் யூடியூப். அது என்ன இருக்கும், அதில் வந்து அகார் அகார் ஜெல்லை தடவி இருப்பாங்க. தென் பொட்டாசியம் குளோரைட் ஆர் சோடியம் சல்ஃபேட் அங்கே இருக்கும் எலக்ட்ரோலைட்டாக. இந்த எலக்ட்ரோலைட் இருக்குது பார்த்தியா, அது இன்பிட்வீன் எலக்ட்ரோட்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். ஆமாவா? அது வந்து ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, ஆக்சிடேஷனும் ஆகாது, ரிடக்ஷனும் ஆகாது. அது மட்டும் இல்லை, அது மொத்தமாக அயான்ஸாக பிரிஞ்சு சடன்னு வந்துடாது. எங்கன்னா இந்த சொல்யூஷனுக்கு வராது. இப்போ பொட்டாசியம் குளோரைடு இங்கே இருக்குன்னா பொட்டாசியம் எப்படி புரிஞ்சிருக்கும், K+Cl-. இந்த K+ம் Cl- சடன்னு உள்ளே வந்துடாது. இங்கே பார்த்தேன்னா Zn2+, இங்கே ஜிங்க் ராட்லேருந்து Zn2+ வரும். ஏற்கனவே இந்த ஜிங்க் சல்ஃபேட்டில் Zn2+ இருக்கும். அப்போ Zn2+ஓட கான்சன்ட்ரேஷன் இங்கே அதிகமாகிடும். இதை அதிகமாகிறதுக்கு நியூட்ரல் பண்ணத்தான் இங்கே இருக்கிற குளோரின் நெகட்டிவ் அயானா மெதுவாக சொட்டாக வந்து ஜிங்க்கும் குளோரினும் சேர்ந்து ஜிங்க் குளோரைடாக ஃபார்ம் ஆகும் நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தனா காப்பர் 2+ எலக்ட்ரானை வாங்குறதுக்கு மேலே போய் எலக்ட்ரானை வாங்கி காப்பராக டெபாசிட் ஆகும். அப்போ சொல்யூஷனில் யார் அதிகமாக இருப்பா, SO4 2- அதிகமாக இருக்கும். இதை வந்து யார் இது இந்த SO4 2- யார் வந்து வாங்கிக்கிடுவானா, இந்த KCl உள்ள K+ அப்படியே சொட்டாக வந்து K+ம் SO4ம் சேர்ந்து K2SO4 மாறி நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இதுக்காகத்தான் இந்த சால்ட் பிரிட்ஜை இங்கே வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கணும். அது மாதிரி கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான் அந்த வோல்ட் மீட்டரு. கரண்ட் எந்த டைரக்ஷனில் வருது, எவ்வளோ வருதுன்னு. ஆக்சுவலாக இந்த டேனியல் செல் மூலமாக 1.1 வோல்ட் தான் கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகும். அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை வச்சு ஒரு 3 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, எக்ஸ்டர்னலாக கரண்ட்டை கொடுக்க போகிறேன். எக்ஸ்டர்னலாக எவ்வளோ கரண்ட்டை கொடுக்க போகிறேன், நான் less than 1.1 வோல்ட்டை கொடுக்குறேன். ஸோ less than 1.1 வோல்ட் கரண்ட்டை நான் கொடுக்கும்போது எலக்ட்ரானோட ஃப்ளோவில் எந்த வித சேஞ்சும் இல்லை. எலக்ட்ரான் முன்னாடி எப்படி போச்சு, ஜிங்க்லேருந்து தான் எலக்ட்ரான் வந்து காப்பருக்கு போச்சு. அதே மாதிரி தான் இருக்குது. 1.1 வோல்ட் நான் கொடுக்கும்போது ஜிங்க் அதே சேம் ரியாக்ஷன், ஜிங்க்கு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, 2 எலக்ட்ரான் இப்படியே மூவ் ஆகி காப்பர் 2+ அந்த எலக்ட்ரானை வாங்கி காப்பராக டெபாசிட் ஆகுது. தெர் இஸ் நோ சேஞ்ச். எலக்ட்ரானோட மூமெண்ட் இப்படி தான் இருக்குது. கரண்ட்டோட மூமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்குது. எப்போ நான் எக்ஸ்டர்னலாக ஒரு 1.1 வோல்ட் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது தெர் இஸ் நோ சேஞ்ச். எலக்ட்ரிசிட்டிலேயும் நோ சேஞ்சு, எலக்ட்ரானோட ஃப்ளோலையும் நோ சேஞ்ச். அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ எங்கேருந்து எங்கே தான் இருக்கும், ஜிங்க் ராட்லேருந்து காப்பர் ராட் தான். கரண்ட்டு ஃப்ளோ எங்கேருந்து எங்கே, காப்பர் டு ஜிங்க் தான். ஜிங்க் தான் டிசால்வ் ஆகுது ஆனோடில், காப்பர் வந்து எலக்ட்ரானை வாங்கி கேத்தோடில் டெபாசிட் ஆகுது. நான் முன்னாடி என்ன சொன்னேனோ அதே தான். நான் எப்போ எக்ஸ்டர்னலாக 1.1 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கும்போது less than 1.1 வோல்ட் கொடுக்கும்போது, இப்போ சப்போஸ் கேஸ் 2ல் நான் என்ன இருக்கோ அது கொடுக்குற 1.1 வோல்ட் கரண்ட்டையே நான் கொடுக்குறேன், வோல்ட்டையே கொடுக்குறேன்னா அப்போ பார்த்தா அங்கே ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே இல்லை, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸும் கிடையாது, ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டும் கிடையாது. ஸோ அது மாதிரி மாறிடுது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உனக்கு தெரியும், there is no flow of current, no flow of electrons, chemical reaction நடக்கலை. தென் கேஸ் 3ல பார்த்தனா நான் என்ன செய்கிறேன், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அது கொடுக்குற எக்ஸ்டர்னலாக நான் கொடுக்குற கரண்ட் வந்து 1.1 வோல்ட்டுக்கு அதிகமாக கொடுக்குறேன். 1.1 வோல்ட்டுக்கு அதிகமாக கொடுக்குறேன். அது ஜென்ரேட் பண்ணுறதை விட அதிகமாக கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே நடக்கிற ரியாக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது. நான் ஏற்கனவே சொன்னதில் ஜிங்க் தான் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சு, காப்பர் எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு. எலக்ட்ரானோட மூமெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த சைடு இருந்துச்சு. ஆனால் கரண்ட்டோட மூமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு. ஆனால் நான் அது கொடுக்குற கரண்ட் வோல்டேஜை விட எக்ஸ்டர்னலாக நான் கொடுக்குறது 1.1 வோல்ட்டை விட அதிகமாக கொடுக்கும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. காப்பர் எலக்ட்ரானை லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருது, ஆனோட ஆயிடுது. ஜிங்க்கு எலக்ட்ரானை கெயின் பண்ண ஆரம்பிச்சிருது, கேத்தோட ஆயிடுது. காப்பர் தான் ஆக்சிடேஷன் நடக்கும், ஜிங்க்ல ரிடக்ஷன் நடக்குது. காப்பர் அயான்ஸாக மாறிடும், எலக்ட்ரானை லாஸ் பண்ணி எலக்ட்ரான் அப்படியே இந்த பக்கம் வரும், ஜிங்க் 2+ எலக்ட்ரான்ஸை வாங்கி ஜிங்காக இங்கே டெபாசிட் ஆகுது. அப்படியே ரிவர்ஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், கேத்து ரிடக்ஷன் ஆயிடுச்சு, ரிடக்ஷன் ரியாக்ஷன்
ஆக்சிடேஷன் ஆயிருச்சு. ஸோ இப்படி ஆப்போசிட்டாக மாறிடுது. எப்போ நான் 1.1 வோல்ட் எலக்ட்ரிக் வோல்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும்போது. ஓகே, ஸோ இதுதான் கேல்வானிக் செல் ஆர் டேனியல் செல்லில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ். I hope you all understand the video. Subscribe my channel, like, share, comment and subscribe. Thank you.